சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள நீர்நிலைகளில் திடீரென நூற்றுக்கணக்கான பறவைகள் குவிந்து மீன்களை வேட்டையாடி வருகின்றன. வைகை ஆற்றின் நீர்நிலைகளில் திடீரென குவிந்த பறவைகள் மீன்களை வேட்டையாடி வரும் காட்சிகள்தான் இவை. சிவகங்கை மாவட்டம் தட்டான்குளம், திருபுவனம், திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தடுப்பணைகள், கண்மாய்கள், ஊரணிகளில் தொடர் மழையால் தண்ணீர் தேங்கியுள்ளது. நீண்ட நாட்களாக தண்ணீர் நிற்பதால் கெண்டை, கெழுத்தி, ஜிலேபி வகை மீன்களின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் வழக்கத்திற்கு மாறாக திடீரென நீர்க்காகம், கொக்கு, கருப்பு கொக்கு, நீண்ட கழுத்து கொண்ட சாம்பல் நிற கொக்கு குவிந்து மீன்களை வேட்டையாடுகின்றன. இதுவரை சொற்ப எண்ணிக்கையில் வந்த பறவைகள் தற்போது ஆயிரக்கணக்கில் குவிந்துள்ளதாக மக்கள் வியப்புடன் கூறுகின்றனர். அந்த கருப்பு நீர் காக்கான்னு சொல்லுவாங்க. இந்த நீர் காக்கா என்ன பண்ணுதுன்னா, ஆற்றுல அந்த குளத்துல கம்மாயில் இருக்கிற மீன்கள் ஃபுல்லாமே டோட்டலாக ஒரு கம்மாய் இறங்குச்சுன்னா ஒரு 1000 பறவைகள் வந்து இறங்குது. ஆனால் முன்னாடி வந்து 1-2 இருந்துச்சு. இப்போ வந்து அதிகமாக இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியல. நீர்க்காகம் நீரில் மூழ்கிச் சென்றும் வி வடிவில் சூழ்ந்தபடியும் மீன்களை வேட்டையாடி வருவதாக குறிப்பிடுகின்றனர். உணவுக்காக பறவைகள் வந்திருந்தாலும் திடீரென ஆயிரக்கணக்கில் வர காரணம் என்ன, எங்கிருந்த பறவைகள் மொத்தமாக வந்தன என்பது குறித்து வனத்துறை ஆய்வு செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.